வீடு சுற்றிலும் மரங்கள் இருக்குது. தென்னை மரம் சைஸுக்கு பப்பாளி வளர்ந்துருக்குது. ஸோ இங்கே வந்து சேனக்கிழங்கு இருக்குது. இது கேரளாவில் மார்த்தாண்டம் தாண்டி களியக்காவிலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த பக்கம். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் பலா இருக்குது, மிளகு கொடியெல்லாம் ஏற்றிருக்காங்க. இது அங்கே நம்ம பார்க்குற ரப்பர் மரம். ஸோ ரப்பருக்கு இந்த மாதிரி வெட்டி விடுவாங்க. இந்த பால் வந்து எப்போவுமே இந்த வழியாக வந்து இதில் வந்து செட்டில் ஆகும். ஸோ இந்த செட்டில் ஆகிறது தான் நம்ம அவங்க எடுத்துகிட்டு இது ஒரு ரப்பர் மேட்டு மாதிரி பண்ணி ஸோ அதை தயார் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி ரப்பரும் நல்ல விலை போகுது. வாழை மரம் இருக்குது. வீட்டுக்கு எல்லாருமே அந்தளவுக்கு மரங்களும் அதுவும் வச்சுருக்காங்க. இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவ்வளோ பெரிய பப்பாளி மரமாக நீங்கள் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு. ஸோ அதோட நுனி வரைக்கும் அங்கே அடிபட்டுருக்குது. ஆனால் இருந்தும் சைடில் எல்லாமே கிளை வந்திருக்குது, அது வளர்ந்துருக்குது. பப்பாளி மரம் இவ்வளவு பெருசா அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருக்கும். பப்பாளி மரத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது நம்ம இன்றைக்கி தான் பார்க்குறோம். அருமையாக இருக்குது பாருங்கள். பப்பாளி எல்லாம் இங்கே தங்கு தெரியுங்களா?